என் பேர் முழு பேர் கண்ணகி. அந்த வாக்கு அந்த கண்ணகியா பிறந்து கோவலன்கிறவனை ஒருத்தனை தேடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டேன். அந்த கோவலன் இன்னொரு பெண்ணோட போய் வாழ்க்கையில வாழ்ந்து விளையாண்டு அவ பேரு மாதவி. கட்டின தாலி கழுத்துல அகர்ல மஞ்ச கயிறு அவர்ல என் கணவனை நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள படாத பாடுபட்டு பிரதேசம் போனேன். என் கணவனுக்கோசரம் நிக்க இடமுள்ள குந்த தாவல்ல குடிக்க தண்ணியில போற இடத்துல பல பிரச்சனையை சந்திச்சேன். நடு ஆத்தங்கரையில நான் நின்ன நிலைமையில என்னை காப்பாத்துன்னு கேட்டான். திரும்பி என் கணவன் மாதவிட்டு அடி ஓட்டப்பட்டு வந்துட்டான். கூட்டிட்டு வந்துட்டேன். காலில் இருக்கிற சிலம்ப கழட்டி அதோ தெரியுது பாரு தட்டார் வீடு. அந்த தட்டார் வீட்டுல கொண்டு போய் ஒரு சிலம்ப கழட்டி விட்டுருவாங்க. நான் போட்டு இருந்தது ராணி போடும் சிலம்பு. இந்த சத்தம் கேட்குது இல்லையா? சில பேர் வெள்ளி போடுவான், சில பேர் முத்து போடுவான், சில பேர் வைரம் போடுவான். புரியுதா? என் பிள்ளைங்க அந்த மாதிரிதான். உள்ள என்ன போட்டிருக்காங்க இது வரைக்கும் யாருக்கு தெரியாது. அப்படியே அவட்ட பொருளை கொண்டு போய் அடகு வைக்கும் போது சிலம்ப உடைச்சு பார்த்து கொட்டனா என்ன வந்துச்சு? அத்தனை வைரங்கள் வந்துச்சு. அதே போல ராணியோட சிலம்பு மதுரை கோவலனுடைய அரண்மனைக்கு சேர்ந்த ஒரு சிலம்பு, மதுரை மீன் சின்னத்தை சேர்ந்த சிலம்புன்னு காணாம போச்சு. அந்த சிலம்பு தான் இந்த சிலம்பு. தட்டார் போய் பேசி கொடுக்க அங்க கொடுக்க என் கணவனை சிறையில் அடைக்க 3 நாளுக்குள்ள யாரும் வரையில தலையை வெட்டி முண்டமா போடுங்கன்னு சொல்ல அதே இடத்துல 3வது நாள் ஆத்தங்கரையில இருக்கும்போது என் கணவனை பலி கொடுத்தாங்க. ஒரு சிலம்ப காலில கழட்டி எடுத்துக்கிட்டேன். மதுரை தேசம் மதுரை நகரையே போய் ஆட்டி படைச்சு என் கணவன் உத்தமன் திருடலன்னு சொல்றதுக்கு போராடினேன். அந்த இடத்துல செங்கோல் தூக்கிய பாண்டிய மன்னன் இருந்தான். மன்னா என் கணவன் உத்தமன் சொல்லி கேட்டேன். இப்ப சொல்றேன்டா, இன்னைக்கு சொன்ன மறக்குது. என் கணவன் உத்தமன் சொன்ன அந்த இடத்துல உனக்கு எதுக்குடா செங்கோல், உனக்கு எதுக்குடா மணி மண்டபம், உனக்கு எதுக்குடா இந்த செங்கோல் கேட்ட. எப்படி நீ நம்புறதுல எனக்கு பார்த்து கேட்டான். மன்னா உன் மனைவி கால் சிலம்பு எடுத்து உடைச்சு பாருங்கன்னு சொன்னேன். அவன் மனைவி கால் சிலம்பு எடுத்து உடைச்சு பார்த்தாங்க. அத்தனை முத்துக்கற்கள். மன்னா இன்னொரு சிலம்பு எடுத்து உடைச்சு பாருங்கன்னு சொன்னேன். மறுகால் சிலம்பு எடுத்து உடைச்சு பார்த்தாங்க. அத்தனையும் மாணிக்க கற்கள். இதோ கேட்கடா பாண்டிய மன்னா, இப்ப உடைக்கிற அந்த சிலம்ப உடைச்சேன். சிலம்புல வந்த கற்கள் எல்லாம் சாதாரண கற்கள் இல்ல. என் கணவனோட ரத்த துளிகள் மாணிக்க கல்லா போட்டுருச்சு. அதை முடிஞ்சு போனா பாண்டிய மன்னன். நான் பத்தினியா இருந்த அந்த பாண்டிய கோட்டையை பத்தி எரிச்சு மதுரையை அடிச்சு அந்த இடத்துல என் கணவனை உத்தமன் சொல்லி நீதி காக்க வந்த தெய்வம் தான். அங்க